அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கிற சோதிடை பற்றி ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஏன்னா மதிப்பு, காசு பணம் இருந்தாலும் யாரையுமே மதிப்பாங்க. அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் காசு பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, இல்லைன்னா அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மதிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து, அதில் 1, 8, 6, 2 அதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. அப்போ மதிப்புங்கிறது 8வது எண்கிறது தான் தருகிறது. அப்போ காசு பணம் இருந்தால் தான் அண்ணன் தம்பி தாய் தந்தை பெற்றோர்கள் உத்தம் உறமுறை பங்கும் பங்காளி ஜாதி எல்லாமே மதிப்பார்கள். அதான் மதிப்பு என்பது சொத்து சுகம்தான். நல்லா சொத்து சுகமாக இருந்தால் தான் உன்னை 8வது எண்ணியதும் மதிக்கும். அப்போ 8வது எண்ணியத்தினால இத்தனையும் உண்டு. ஒரு பாடலை ரசிப்பாங்க, உணவு பண்டங்களை ருசிப்பாங்க. இப்போ எண்கிணத்தினால ரசிக்கிறதும் இல்லை, சுவைக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறது. ஆக இந்த எண்கிண ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் ஜாதிகளையும் எண்கிணிதமாக ஆக்கி சொல்லப்பட்டு வருகின்றேன். ஜாதிகளுக்கும் எண்கணிதம் உண்டு, விதி எண் உண்டு. அது ஏன் அப்படின்னாக்க ஜாதியினால் யோகம் வருகிறது. அதனால் அந்த ஜாதிகளை நான் எழுதி அதுக்குரிய எண்களை போட்டு விதி எண்ணாக சொல்லப்பட்டு வருகின்றேன். ஜாதி யோகம் அப்படின்னு. ஏன்னா சிலர்கள் எங்கேருந்தோ வராங்க, வெளியிலேருந்து வராங்க, இன்னார்னு பேரை சொல்ல மாட்டாங்க, அந்த தொழிலை சொல்லி செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு தொழிலாளர் தானே அந்த யோகம் வருது. அதனால்தான் இந்த ஜாதி என்ற வார்த்தைகளை அது எண்கிணிதமாக ஆக்கி சொல்லப்பட்டு வருகின்றேன். அனைத்து ஜாதிக்குமே சொல்லத்தான் போகிறேன். இதனால் யாருமே இப்போ என்னடா இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு தள்ளிவிடக்கூடாது. அனைவரும் இது அனைத்து மதத்துக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் ஜாதி யோகம்னு ஒன்று உண்டு. அந்த ஜாதி யோகம் அவங்கள வளர விடும், நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அது ஜாதி தொழில் இல்லாமல் சிலர்கள் வேறு தொழில் செய்கிறாங்க. அதுக்கும் ஒரு பெயர் உண்டு. அதன் பிரகாரம் தான் அதற்குத்தான் நான் ஜாதி என்கிறதும் ஜாதி அடிப்படையிலும் சொல்லி கொண்டு வருகின்றேன். இன்று செட்டியாருக்கு என்கிணிதம் 6, 2, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதனுடைய விதி என்கிறது 5. செட்டியார் பாருங்கள், செட்டியாருக்கு 5 வகை. எத்தனையோ வகையில் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் என்கிணத்தினால செட்டியார் 5 வகை. என்கிணது விதியின் 5. அதில் செட்டியாரில் கோமட்டி செட்டியார் இருக்குது, காசு கட்டார் செட்டியார் இருக்குது, தெலுங்கு செட்டியார் இருக்குது, எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் செட்டியார்கள் அதனுடைய விதியின் 5. முதலியாருக்கு 5 எழுத்து வருகிறது. முதலியாருக்கு 3, 7, 5, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதனுடைய விதியன்கிறது 6. முதலியார் அதனுடைய விதியன் 6. முதலியாருடைய விதியன் 6. அடுத்தது கோனாருக்கு 3 எழுத்து, 6, 7, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 22. அதனுடைய விதியன்கிறது 4. கோனாருக்கு எத்தனை பேர் இருக்குது. ஆனால் கோனாருக்கு விதியன் 4. யாதவ் தான் கோனார். அவங்களுடைய வார்த்தையிலே யாதவும் ஒரு ஜாதி, கோனார் யாதவ் 2 ஒன்று தான். யாதவுக்கு 3 எழுத்து, 9, 7, 2 இதெல்லாம் கூட்டாக்கா 18. அதனுடைய விதி என்கிறது 9. அப்போ வெளி மாநிலத்துக்காரங்களுக்கு யாதவ் என்று சொல்லுவார்கள். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கோனார்னு சொல்லுவாங்க. கோனாருங்கிற பேர் தான் அடிப்படையாக சொல்லப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில். அதனால் யாதுங்கிறது
அது வேறு மாநிலத்தை சேர்ந்து வருகிறது. அதனால் யாதவுக்கு வந்து விதி எண் 9 வருகிறது. அந்த கோனாருக்கு இன்னொரு பேர் உண்டு, கிக்கிரி பிக்கிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அது ஜாதிக்கு வராது. அது ஏதோ யாரோ எவரோ முட்டுக்கட்டத்தனமாக அந்த ஜாதிக்கு ஒரு பேர் வைத்திருக்காரு. நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, நாங்கள் தான் கோனார் யாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது வந்து பிள்ளை. பிள்ளைக்கு வந்து 3 எழுத்து 1 4 2, அப்போ 7. அதோடைய விதி எண் 7. பிள்ளை. பிள்ளைன்னா வெள்ளாளர் பிள்ளை தான். நேற்று சொல்லியிருக்கேன், வெள்ளாளர் அப்படின்னா பிள்ளை தான். அப்போது பிள்ளைக்கு வந்து 7 எழுத்து, வெள்ளாளர் 6. 6 அது 6, இது 7. 6 7 அவங்களுக்கு வந்து பலன் தருகிறது. அவங்க எந்த அடிப்படையில் யார் அந்த ஊரில் பழக்க வழக்கத்தில் எப்படி அவங்கள சொல்லிக்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் அது நடக்கும். பிள்ளை. பிள்ளை என்பதுக்கு விதி எண் 7. மூப்பனார். மூப்பனாருக்கு வந்து 5 எழுத்து 1 6 9 7 9, இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அதோடைய விதி என்கிறது 5. மூப்பனார். மூப்பனார் உடையார்னு சொல்லிக்கிறாங்க இந்த ஜாதிய வரலாற்றில். அதனால் வந்து மூப்பனார் அதோடைய விதி என்கிறது 5. மூப்பனாருடைய விதி எண் 5. 5ஆம் இடத்துக்கு வருகிறது. சாம்பான். சாம்பாங்கிறத பறையன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் சாம்பான்கிற ஒரு ஜாதியும் ஒன்று உண்டு, நமச்சிவாய சாம்பாயா. இப்போ நமச்சிவாயம் என்ன ஜாதி, சாம்பான் என்ன ஜாதின்னு தெரியல. ஆனால் சாம்பான் சாம்பாயன் என்று சொல்லக்கூடிய இதில் சாம்பான் என்ற வார்த்தைக்கு எழுத்துக்கு சொல்லப்படுகிறது. 1 7 7 6 சாம்பான். இதெல்லாம் கூட்டினாக்க 29. அது விதி என்கிறது 4. சாம்பான். அப்போ சாம்பான் அதெல்லாம் இங்கே கிடையாது. நம்ம இந்த ஏரியாவில் கிடையாது. அரியலூர் மாவட்டத்தில் கிடையாது. தஞ்சை மாவட்டத்திலும் கிடையாது. அது ஏதோ வட பகுதி, சேலம் சைடு, கோவை மாவட்டத்தில் ஏதோ இருக்கலாம். ஆனால் அதில் வந்து சாம்பான் அப்படிங்கிறது தான் இருக்குது. சாம்பான்கிற ஜாதி விதியின் 4. கொங்கு. கொங்கு என்பது 3 எழுத்து 3 8 3, இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோட விதி என்கிறது 5. அப்போ கொங்கு. கொங்குங்கிறது ஒரு பறையர் ஜாதி தான். கொங்கு. கொங்கு வந்து பறையர் ஜாதி இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்துள்ளது. சாம்பான்ங்கிறது வள்ளுவர்களையும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஆனால் கொங்குங்கிறது பறையர் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் 3 8 3, இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோட விதிங்கிறது 5. கொங்கு. பிராமினன். பாருங்கள், பிராமினனுக்கு 1 2 3 4 5 எழுத்துக்கள் வருகிறது. பிராமினனுக்கு வந்து 5 எழுத்து. யாருமே பிராமணர்னு யாரும் சொல்லப்படுற. பிராமினன் வார்த்தை அடிப்படை பிராமணன் தான் சொல்லப்பட்டு வருகிறது. பிராமினனுக்கு வந்து 1 1 2 6 6, இதெல்லாம் கூட்டாக்கா 19. இத்தனை எழுத்துக்கு 19 தான் வருது பாருங்கள். பிராமினன் 19. அதோடைய விதி என்கிறது 1. பிராமினனுக்கு விதி எண் 1. பிராமணர்ங்கிறது அது வேறு வகையை சேருது. பிராமினன் என்ற சொல்லுக்கு விதி எண் 1. குசவன், அதாவது கொயவன்னு சொல்கிறது குசவன். அவனை வந்து கொசவன் கோன்னு சொல்லலாம், கூலின்னு சொல்லலாம். குசவனுக்கு வந்து 4 எழுத்து 3 3 5 6. அதோடைய விதி என்கிறது எல்லாம் கூட்டினாக்க 17. அதோடைய விதி என்கிறது 8. அதனால் குசவனுக்கு வந்து விதி என்கிறது 8. ஆசாரிக்கு வந்து 3 எழுத்து 8 1 4, இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. ஆசாரி அதோடைய விதி என்கிறது 4. அரசுங்கிறது தான் சில இடத்துல வந்து சில மாவட்டத்தில் ஜாதியாக சொல்லப்பட்டு வருகிறது. அரசுன்னா அரசுக்கு வந்து 3 எழுத்து 1 3 5, இதெல்லாம் கூட்டினாக்க விதி எண் 9. அரசு. பந்தல்னு ஒரு ஜாதியில், அந்த ஜாதியிலே அது ஒரு வகை. பந்தல்னு அந்த ஜாதியில் ஒரு ஜாதி தான். அதில் இப்படி ஒரு பந்தல்னு சொல்லிக்கிறாங்க ஒரு மாவட்டத்தில். 4 எழுத்து. அதுக்கு வந்து 9 5 7 1 பந்தல். அதுக்குரிய விதி என்கிறது 4வது விதி எண்ணை குறிக்கிறது. காசு. 2 எழுத்து தான். காசுக்கு வந்து 8 5, இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. கோமுட்டி அது செட்டியார். அதாவது செட்டியார் 5 வகைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வகையில் வந்து கோமுட்டி. 6 3 2 6, இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோட விதி என்கிறது 8. அப்போது ஏழைக்கு 2 எழுத்து தான். 2 1, இது கூட்டினாக்கா 3. ஏழையுடைய விதி எண் 3. பணக்காரருடைய விதி எண் 3.
இப்போ 7 என்ன பணக்காரனை பாருங்கள், அதோடைய விதி என்கிறது 3ஐ குறிக்கிறது. பணக்காரனுக்கு வந்து 9, 6, 7, 8, 3, 6 39, அது விதி என்கிறது 3. அப்போது இது எழுத்து தான் கூட. ஏழைக்கு 2 எழுத்து தான், பணக்காரர்களுக்கு 1, 2, 3, 6 எழுத்து வருகிறது. அவர்கள் எழுத்துக்களால் பணக்காரராக வராங்க, இவன் 2 எழுத்தால் இவன் ஏழை ஆகிறான். இதான் கணக்கு. ஆனால் விதி எண் 3. அப்போ ஏழை பணக்காரன் ஆகலாம், பணக்காரன் ஏழை ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணைத்தான் குறிப்பிட்டு வருகிறது. கோடீஸ்வரன், கோடீஸ்வரனுக்கு வந்து 6 எழுத்து. 6, 4, 5, 5, 3, 6 இதெல்லாம் கூட்டாக 29. அதனுடைய விதி என்கிறது 2. கோடீஸ்வரன். அப்போது கோடீஸ்வரனுடைய விதி எண் 2. இப்போ 2ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்தால் கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லலாம். பணக்காரனுக்கு வந்து 3ஆம் இடம், அதுவும் சொல்லப்பட்டு தான் வருகின்றன. ஆதிபத்தியத்து 3ஆம் இடம் நல்ல சிறப்பு அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடியது, மகுடம் சூட்டக்கூடியது, கிரீடம் சூட்டக்கூடியது, வேல் கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் 3ஆம் இடத்தை குறிக்கும் பணக்கார எண். அது விதி எண் 3. கோடீஸ்வரனுடைய விதி எண் 2. ஆகையால் இந்த எண்கள் தான் தமிழ் எண்கள் ஜோதிடம் வார்த்தை அடிப்படி நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் உணவு பண்டமாக இருந்தால் ருசித்து பார்ப்பாங்க, பாடலாக இருந்தால் அதை ரசித்து கேட்பாங்க, ஆட்டமாக இருந்தால் துள்ளி குதிப்பாங்க, ரொம்ப அதை விட ரொம்ப ரசிப்பாங்க. ஆனால் இது வந்து ஆய்வு சம்பந்தப்பட்டது. இது வந்து ஆய்வு சம்பந்தப்பட்டதாக இருப்பதனால சிந்திக்க வேண்டியது. அதனால் பாடலை ரசிக்கலாம், உணவுகளை ருசிக்கலாம், கவிதை கட்டுரைகளை கதைகளை இந்த மாதிரி ஆய்வு சம்பந்தப்பட்டதுகளை சிந்திக்க வேண்டியது. அதனால் நான் அரியலூர் மாவட்டம் எண்கணித வள்ளுவன், தமிழ் எண்கணித வள்ளுவன். நான் வள்ளுவ பண்டாரம், அரியலூர் மாவட்டம். நன்றி, வணக்கம்.